ராமச்சந்திரா போயிட்டு வந்தேன். முதல்ல ராமச்சந்திரா நீ அவனும் போனீங்களா சசி? அப்பதான் என்ன சொன்னாருமா, சரியாயிடும்னு சொல்லிட்டேன். சரியாயிடும் நினைச்சேன். திருப்பி தேவைப்படாது. ஒரு மாத்திரை 45 ரூபா எடுப்பேன். 6 மாத்திரை எடுப்பேன். சசிக்கு வந்து 250 ரூபா. வச்சிருக்கேன் மேம். ஆனா பேப்பர் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போயிட்டு மாத்தாடி மாத்தோமா, இல்லைன்னா கேர் போய் பார்க்கலாம் ஒரு டைமு. நேற்று 5 மணி வரைக்கும் என் பையனை ஸ்கூல் சொல்லிட்டு 4 மணிக்கு வெளியே கொண்டு வந்துட்டேன். அவங்க ஒரு நாள் படிச்சுட்டானா உடம்பு விட்டுறாங்க. அடுத்த நாள் படிக்கல எழுதலைன்னா அன்னைக்கு ஃபுல்லாக 5 மணி படிச்சுட்டானா அனுப்பிடணும். இல்லை மேம், அவங்க 5 மணி வரைக்கும் கம்பல்சரி இருக்கணுமா. ஆனால் என் பையனை மட்டும் துரத்தி விட்டாங்க. வீட்டுக்கு வந்து சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு 5 மணி வரைக்கும் அங்கேயாவது இருக்கணும்னு பார்த்தேன். வேற யாரும் வந்து சொல்லி தராங்க ஸ்கூல்ல. வேற யாரும் வந்து சொல்லி தராங்க. 5 மணிக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து அங்க வரைக்குமே சொல்லி தராங்க. என்ன சொல்லி தராங்க? தெரியாம இருக்கக்கூடாதுன்னா பேசிக் ஆல்ரெடி எல்லாருமே தெரியுது. ஆனா புக் எடுக்கிறதுக்கு வந்து உனக்கு என்ன நல்லா இருக்கும்னா எல்லாமே நல்லதில் இருக்கும். என்னக்கா மெஸ்ஸி அது மெஸ்ஸி மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலாம் எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஜவுரி முடியோட. ஆமாம், ஜவுரி முடி திருப்பி கொடுக்கணும். இங்கே பாரு, டார்க் வேணுமா? சொல்லு. என்ன போட்டோக்கு எது நல்லா இருக்கும், எனக்கு எது நல்லா இருக்கும் சொல்லு. டார்க்காக போடுவா, இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே அக்கா லைட் தெரியுங்களா? ஆமாம், ஒயிட்டாக இருக்குது. டார்க்காக போட்டால் தெரியும். வச்சு பாருங்க, வச்சு பாருங்க. எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் போட்டுருக்கோம். சூப்பர்ப்பா.
போச்சு. பயந்துட்டேன். ஓகேயா டார்க் பண்ணலாமா லிப்ஸ்டிக்? சொல்லுங்க மேம். என்ன சொல்லுங்க, டார்க் பண்ணலாமா? நார்மல் தெரியாது, லைட்டா தான் மேம் இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா பாரு சாப்பிட்டு. ஸ்மெல்லே நல்லா இருக்கு. பண்ணுங்க. சொல்லுங்க மேம். சரி, நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, அப்படியே விட்டுருவோமா? நல்லா இருக்குது. உன்னோட மேக்கப் எடுத்து முன்னாடி எதுவும் முடி இருக்கான்னு பார்த்தா பாப்பா கத்துறோன்னு பயந்துட்டேன். இப்படியா? என்ன ஆக்ஷன்? தொண்டைகள் ஓகே இப்பதான் கொஞ்ச நேரம் ஆகும், செட் ஆகிறதுக்கே 1 hour ஆகும். ஃபேஸில் மேக்கப் தெரியுமா? ஃபேஸ் சட்டில் ஆகும், மெல்ட் ஆகி அப்படியே சட்டில் ஆகும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பேய் மாதிரி இருக்கும், அப்புறம் அதுவே பழகி. மேம் ஃபேஷியல் பண்ணணும்னு சொன்னீங்களா? ஆமாம், அதான் வந்து கிழிச்சிட்டிங்க போல 2 பேரும். மறந்துட்டேன் மேம், அதை விட நான் இப்போ தான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன பண்ணுறதுக்கோ எல்லாம் ஓவரா பண்றாங்க. வானா தோ இருக்கு, ஒருத்தர் ஆரி ஒரு கிளாஸ்ன்றா, ஒருத்தி இதோ வந்துடுறேன், அவளைக்கு போய் ட்ராப் பண்ணணும், இவளைக்கு போய் ட்ராப் பண்ணணும். வீடு வேற சேஞ்ச் பண்ணணும், நான் வர போய் என்ன சொல்றோம், வீடு கழிச்சு மேலே தான் போயிட்டா. நாளைக்கு காலி பண்றான், இன்னைக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க, நாளைக்கு காலையில வீடு காலியா இருக்குன்ட்டாங்க. நான் வந்து பெயிண்ட் அடிச்சுலாம் தராதீங்க அப்படின்னு சொல்றேன். நல்லாதான் இருக்கு, எதுக்கு பெயிண்ட் அடிச்சு அவங்க கொடுத்துட்டு கடைசியில என் பையன் ரொம்ப கிறுக்குவானா, வீடு ஃபுல்லா கிறுக்கி வைப்பா. அதுக்குன்னே 2 வாட்டி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில் 3:30 சொன்னேன். ஆமா, 2:45 வரைக்கும் லாஸ்ட் சீன் கட்டுச்சு. எங்கள் அம்மா தச்சுட்டு இருந்தாங்க, எல்லாமே எடுத்து நானும் தான் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. தூக்கம் வரல, மூச்சு விட முடியல நைட்டு சுத்தமா. நடந்துட்டே இருந்தேன் நான் 3:30 மணி வரைக்கும் எழுச்சி உட்காந்து மூச்சு கழுவிட்டு நடந்துட்டே இருந்தேன். இது வந்து 1500 ரூபா நிச்சயமா நிற்கலாம். கண்டிப்பா 3 hours 4 hours வரும். பிரைட்ஸ் கலர் வாங்கி ஆஃப் பண்ணிடுவா மேம் இதை. சாரிக்கு ஹேர்ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவீங்களா? ஆமாப்பா, கொண்ட போட்டு எக்ஸ்டென்ஷன் இது கொண்ட இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் லேட் ஆகும். அது கூட ஹேர்ஸ்டைல் ஃபஸ்ட்டு அங்கே கொஞ்சம் லேட் ஆகும். வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்களா? நமக்கு நிறையவே டைம் இருக்கு. 1 hour நிறையவே 4:30 ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அழகாக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து போய் அங்கே வேற ஒரு மேக்கப் பண்ணுவீங்களா? சும்மா டச்சப் பண்ணுவோம், அப்புறம் ஹேருக்குலாம் மாற்றுவோம், மாற்றிட்டு சாரிக்கு மாற்றிட்டு கொண்டே அப்படியே கழட்டி விடலாமான்னு ஒரு யோசனை. எஸ்
லோட தானே தெரிஞ்ச விஷயம்.